Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம ஃப்ரெண்டு கேட்ட கேள்வி தான். கருமுட்டை எனக்கு வளர்ச்சி குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க சிஸ்டர். இதனால எனக்கு இன்ஜெக்ஷன் நான் போடுறேன். எனக்கு தொடையில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. பட் ஆனால் அதுக்கு ரிசல்ட் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. எனக்கு வயது 24, திருமணமாகி 10 மாதங்கள் தான் ஆகுது. நான் ஸ்டார்டிங்லேயே அவேர்னஸாக உங்கள் வீடியோவை நான் பார்த்தேன். அதனால நான் ஹாஸ்பிட்டலில் போய் உடனே பரிசோதனை செய்து பார்க்குறப்ப எனக்கு இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் ஆங்காங்கே தென்படுது. அதனால தான் உங்கள் கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட நான் வாட்ஸ்அப்பில் நான் பேசினோம் 2 பேரும். என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்குது. முதல் காரணம் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருப்பதனால். இன்னொன்று பீரியட்ஸ் சரியாக போகாமல் இருப்பதா. என்னென்னா எனக்கு ஃப்ளோ கம்மியாக இருக்குது. பிஃபோர் மேரேஜ் ஃப்ளோ நல்லா இருந்துச்சு சிஸ்டர். ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு ஃப்ளோ கம்மியாக இருக்குது. அதே இதில் எனக்கு 35 ஆகிடுச்சு, எனக்கு ஃப்ளோ கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. 35 ப்ளஸ் அந்த உங்களோட வயது 40 இருக்கிறப்ப ப்ளட் ஃப்ளோ கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். பட் ஒரு நாள் இருந்தாலும் அதனுடைய ஃப்ளோ நல்லாயிருக்கும். என்ன ஏஜாக இருந்தாலும் பெண்களுக்கு நார்மலாக கர்ப்பப்பையில் இருக்க அழுக்குகள் வெளியேறுவதற்கு ஒரு நாள் கண்டிப்பாக தேவை. அப்படி அந்த அழுக்குகள் வெளியேறாமல் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், நாளடைவில் அதே இடத்துல தங்கி அது ஒரு 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 சைஸ் கொஞ்சம் பெருசாகி அது கருமுட்டையை வளர்ச்சி விடாமல் தளர்த்திவிடும். இதுதான் நடக்குது. அப்போ என்ன பண்ணணுங்க, கருமுட்டையை இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். அழுக்குகளை வெளியேற்றணும். உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, இல்லை எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக தான் சிஸ்டர் இருக்குது, பிரச்சனைலாம் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு 2 பேட் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தணும். அதுக்கு என்னங்க நான் பண்ணுறது, நிறைய இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டே ஒன்றும் பண்ணலை அப்படின்னா எப்போயுமே உணவு தாங்க நமக்கு மருத்துவம். ஸோ உணவுலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம சேனலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் லேகியம், இந்த பூண்டு லேகியம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டிஸ்பேட்ச் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா எடுத்துக்கொள்ளும் முறை பார்த்திங்கன்னா, தொடர்ந்து மென்சஸ் ஆன முதல் நாள்லேருந்து தொடர்ந்து 25 நாட்கள் மட்டும் எடுத்தால் போதும். அதன் பிறகு எடுக்க வேணாம். ஏன்னா அதுக்கப்புறம் நாட்கள் தள்ளி போகலாம். அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து முதல் நாள்லேருந்து 25 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கொள்ளணும். இதை எப்போ நீங்கள் எடுத்துக்கொள்கிறது, உங்களுக்கு லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நீர்க்கட்டிகள் அங்கங்கே தென்படுதுன்னா ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன்கிற வீதம் எடுத்துக்கொள்ளணும். இல்லைங்க எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ஃப்ளோவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக காலை மற்றும் இரவு, காலையில் எழுந்தது பிறகு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கொள்ளலாம். நைட்டு படுக்க போவதற்கு முன்னால் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை எடுத்துக்கொண்டு வர குறைந்தது 3 மாதத்திலிருந்து 4வது மாதம் உங்களுக்கு வித்தியாசம் தென்படும். இதுதான் நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றும் முறை. அப்புறம் என்ன பண்ணணுங்க, தாராளமாக கருமுட்டை வளர ஆரம்பிக்கும். அதுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் தேவை, என்னென்ன புரதச்சத்துக்கள் தேவை. முழுக்க கருமுட்டைக்கு சம்மந்தப்பட்ட உறுப்பு என்ன அப்படின்னா விட்டமின் டி தாங்க. அதில் இருக்கக்கூடிய ஏஹெச்டி, எல்எம்ஹெச் இதனுடைய ஹார்மோனின் அளவை நாம் அதிகப்படுத்தணும். அதற்கு என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன், இதை நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் வாரத்திற்கு 2 நாட்கள் கண்டிப்பான முறையில் பண்ணணும். வீட்டில் எல்லார்ட்டையுமே நல்லெண்ணெய் இருக்கும். அந்த நல்லெண்ணெயை லைட்டாக சூடு காய்ச்சி அது உங்கள் உடல் பாகம் எந்தெந்த இடம்லாம் வெளியில் தெரியுதோ அதை எல்லாத்தையுமே அப்ளை பண்ணணும். இது காலையில் இளம் வெயில், உங்கள் டெரஸு இல்லை உங்கள் பால்கனி எந்த இடத்துல உங்கள் வீட்டில் சன்லைட் படுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக குறைந்தது 10லிருந்து 15 நிமிடங்கள் வரைக்கும் இருக்க வேண்டும். எப்படிங்க நிற்கிறது, வெயிலில் இருந்தால் தலை சுத்தம் கிடையாதுங்க. அதை ஒரு வாக்கிங் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் சூப்பர், நீங்கள் வெளியே ஃபுல்லாக வாக்கிங் பண்ணுங்கள். இல்லைங்க நான் கொஞ்சம் ஒர்க்கிங், நான் வெளியே போக முடியாது, இல்லை என் பசங்க இல்லை மொதல் பேபி இருக்குது, செகண்ட் பேபிக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன், நான் என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா 8 ஷேப் போட்டுக்கோங்க. அந்த 8 ஷேப்பில் வாக்கிங். வீட்டில் உங்களுக்கு என்ன மனசுக்கு அமைதியான பாடல், சுவாமி பாடல் அல்லது ஏதோ ஒரு பாடல், அமைதியான பாடலை கேட்டுட்டு 10லிருந்து 15 நிமிடங்கள் அந்த சன்லைட்டும் அந்த நல்லெண்ணெய் உடம்பில் சேர அது என்ன நடக்கும் அப்படின்னா
கருமுட்டையின் வளர்ச்சியை அதிகப்படுத்தும். நம்ம எந்த ஃபுட்டு எடுத்துக்காமலேயே இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது முடிச்சக்கப்புறம் என்ன பண்ணலாம், தலைக்கு நான் குளிக்கலாமா அப்படின்னா, நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குடிக்கிறப்ப தலைக்கு தாராளமாக குடிக்கலாம். அதை நீங்கள் பிரச்சனையே இல்லை. அதே நேரத்தில் இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், நீங்கள் ஒன்றாக இருந்த பிறகு உடனடியாக தலை குளிப்பதை தவிர்த்திடுங்க. ஒன்றாக இருந்து குறைந்தது 2 மணி நேரத்திற்கு பிறகு நீங்கள் குளிக்கலாம் தலைக்கு. அதே நேரத்தில் ஒன்றாக இருந்து முடித்த பிறகு இடது பக்கமாக ஒருக்கணித்து 5லேருந்து 10 நிமிடங்கள் இருந்து அதன் பிறகு போய் வாஷ் பண்ணி நீங்கள் பாடி வாஷ் நீங்கள் பண்ணலாம். மேல் குளியல் பண்ணலாம். அடுத்து என்னங்க இந்த கருமுட்டைக்கு நம்ம பண்ணணும் வளர்ச்சிக்கு அப்படின்னா, விதைகள் மற்றும் இலைகளை தாங்க பார்க்க போகிறோம். என்னங்க இலைதலையை சாப்பிட சொல்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம பத்திய முறையில் சாப்பாடை எடுத்துக்கொள்ள போகிறோம். ஏன்னா அதுக்கு புரதச்சத்து போகணும். வாரத்திற்கு 3 நாட்கள் கட்டாயமாக கீரை வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நான்வெஜ்ஜை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். என்னங்க நான்வெஜ்ஜு அப்படின்னா, வாரத்திற்கு 2 நாட்கள் நாட்டுக்கோழி முட்டைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பிராய்லர் முட்டையை விட்டுருங்க, வேணவே வேணாம். அதே மாதிரி ஒயிட் சுகர் எடுக்கக்கூடாது. ஒயிட் சுகர் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. நீங்கள் பனங்கற்கண்டு பயன்படுத்துங்க. இல்லாட்டினா கற்கண்டு எல்லார் இடத்துலையுமே கிடைக்கும். இந்த கற்கண்டை வீட்டிலையே மிக்சியில் பொடி பண்ணி வச்சு அதை நீங்கள் ஒயிட் சுகருக்கு ஆல்டர்னேட்டாக அதற்கு பதிலாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஒயிட் சுகர், இந்த டீ, காஃபி இதெல்லாம் விட்டாலே நம்ம கருமுட்டை வளர்ச்சி வந்துடுங்க. மிக முக்கியமான ஒன்று, அவுட் சைட் ஃபுட்டை வாங்கி சாப்பிடவே கூடாது. எவ்வளோ இருந்தாலும் வீட்டிலையே குக் பண்ணி சாப்பிடுங்க. அது மிக மிக மருத்துவ குணம் வாய்ந்தது. சரிங்க, இலை, அதுக்கப்புறம் கீரை, அதுக்கப்புறம் என்னென்னங்க சாப்பிட்றது? அடர் பச்சை நிறம், அடர் சிவப்பு நிறம். அது என்னங்க அடர் பச்சை நிறம்னா, குடைமிளகாய், தடியங்காய், புடலங்காய், சுரக்காய், சௌச்சௌ, நீர்க்காய்களை அனைத்தும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு டயபெட்டிக் சுகர் இருக்குது, சுகர்னால் கருமுட்டை வளர்ச்சி தடைபடுது அப்படின்னா, நூக்கல் அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் காயை கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பல வகைகளில் கொட்டை வகை பழங்களை அதிகமாக எடுத்துக்கலாம். அந்த வகையில் திராட்சை, கருப்பு திராட்சை பெண்களின் கர்ப்பத்திற்கு மற்றும் கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட். கண்டிப்பான முறையில் வாங்கி சாப்பிடணும். ஸோ அந்த கருப்பு திராட்சை, கொய்யாப்பழம் மற்றும் மாதுளம்பழம், வாழைப்பழம், இந்த 4 பழங்களையும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளைக்கு எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பாக வாய்ந்தது. அதுவும் மாதுளம்பழத்தை தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரும்போது அது இரத்த அணுக்களின் வேகத்தை அதிகப்படுத்தி கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது மட்டும்தான் நம்ம கருமுட்டை வளர்ச்சிக்கு சம்மந்தப்பட்டவை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அதற்கு மிக மிக முக்கியம், நம்ம பீரியட்ஸ் வர ஃப்ளோவை அதிகப்படுத்தணும். பீரியட் சரியான முறையில் இருக்கணும். அதுக்கு கண்டிப்பான முறையில் நம்மளுடைய சேனலில் இருக்கிற டிப்ஸை கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பூண்டு லேகியம்ங்கிற அந்த யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் லேகியம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பர்சனலாக பேசணும்னு நீங்கள்கிட்ட நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறப்போ வாட்ஸ்அப்பில் CALL மட்டும் நீங்கள் கொடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். டைரெக்டாக ஆன் கால் பண்ணாதீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மட்டும் என்னை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.